பனியால் மூடப்பட்ட அமைதியும் அழகும் நிறைந்த அண்டார்டிகா என்ற தொலைதூர நாட்டில் பிங்கு என்ற ஒரு குட்டி பென்குயின் தனது அம்மாவுடனும் நண்பர்களுடனும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான். பிங்குவுக்கு பனியில் சறுக்கி விளையாடுவது, நண்பர்களுடன் ஓடி சிரிப்பது, பனிக்கட்டிகளின் மேல் ஏறி இறங்குவது எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் கடலை பார்த்தாலே அவனுடைய மனசு கொஞ்சம் நடுங்கும். ஏனெனில் அவனுக்கு நீச்சல் அடிக்க ரொம்ப பயம். மற்ற குட்டி பென்குயின்களெல்லாம் பிளிஷ் பிளாஷ் என்று குளிர்ந்த கடலில் குதித்து நீந்தி மீன் பிடிக்கும்போது பிங்கு மட்டும் கரையிலிருந்து அவர்களை பார்த்து, நான் தண்ணீரில் விழுந்துட்டா என்ன ஆகும் என்று பயந்து கொண்டிருப்பான். ஒரு நாள் பிங்குவின் அம்மா அவனை அருகில் அழைத்து மெதுவாகவும் அன்பாகவும், பிங்கு குட்டி, பயப்படுவது தப்பில்லை, ஆனால் முயற்சி செய்யாமல் இருப்பதுதான் தப்பு என்று சொன்னாள். அந்த வார்த்தைகள் பிங்குவின் மனதில் ஆழமாக பதிந்தது. அடுத்த நாள் காலை சூரியன் பனியின் மேல் மின்னிக் கொண்டிருக்க பிங்கு அம்மாவுடன் கடற்கரைக்கு சென்றான். அவன் இதயம் துடித்து கொண்டிருந்தாலும் இன்று நான் முயற்சி செய்வேன் என்று தன்னைத்தானே உற்சாகப்படுத்திக் கொண்டான். மெதுவாக தண்ணீரில் ஒரு காலை வைத்தான். குளிரால் சின்ன சத்தமாக சிரித்தான். பிறகு இன்னொரு காலையும் வைத்தான். அம்மா அருகில் இருப்பதை உணர்ந்து தைரியம் பெற்றான். சிறிது நேரத்தில் பிங்கு தண்ணீரில் முழுவதும் இறங்கி கைகளையும் கால்களையும் அசைக்க ஆரம்பித்தான். அவன் நினைத்தது போல மூழ்கவில்லை, மாறாக அவன் மெதுவாக மிதந்தான். நான் மிதக்கிறேன் என்ற சந்தோஷ குரல் பனிக்காற்றில் ஒலித்தது. நண்பர்களெல்லாம் உற்சாகமாக கத்தினார்கள். பிங்குவின் முகத்தில் பெரிய சிரிப்பு மலர்ந்தது. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னே நீந்தினான். அப்போது ஒரு சின்ன மீன் அவன் அருகில் நீந்திச் சென்றது. பிங்கு தன் முதல் மீனை பிடித்து மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். அந்த நொடியிலே அவன் உணர்ந்தான், பயம் அவனை தடிக்கவில்லை, முயற்சிதான் அவனை முன்னே கொண்டு வந்தது. அம்மா பெருமையுடன் பிங்குவை பார்த்து, இன்று நீ நீச்சல் மட்டும் கற்றுக்கொள்ளவில்லை, உன் பயத்தையும் வென்றுவிட்டாய் என்று சொன்னாள். அந்த நாளிலிருந்து பிங்கு தினமும் கடலுக்குச் சென்று நீந்தினான். நண்பர்களுக்கு தைரியம் சொல்லிக் கொடுத்தான். பனியில் விளையாடியும் கடலில் நீந்தியும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். மேலும் எல்லா குட்டி பென்குயின்களுக்கும் முதலில் பயமாக இருக்கும், ஆனால் முயற்சி செய்தால் நிச்சயம் நம்மால் முடியும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தான்.